ட்ரை காஃப், வறட்டு இருமல். இந்த சிரமம் உங்களுக்கு அடிக்கடி இருந்தாலும் சரி, சாதாரணமா சளி இல்ல, ஆனா வறட்டு இருமல், த்ரோட் இரிட்டேஷன் ஆகி இருமல் வந்துட்டே இருக்கு. அல்லது த்ரோட்ல சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி சளி பிடிக்குது. இந்த சிரமங்கள் இப்ப நான் சொன்னேன், இந்த சிரமங்கள் உங்களுக்கு அடிக்கடி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னா, அப்ப கண்டிப்பா இந்த பதிவை முழுசா பாருங்க. நீங்க என்னதான் மெடிசன்ஸ் எடுத்து வீட்டு வைத்தியங்கள் பண்ணி அதை அப்பப்போ நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சிம்டமா உங்களுக்கு உங்க உடம்பு சொல்லிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு சிம்டமா நீங்க இதை எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை இருக்கும்? மோஷன் சிரமம், அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை, மோஷன் டைட்டா போறது, கான்ஸ்டிபேட் ஆகுறது, டைம் இல்லாம மோஷன் போறது, சாப்பிட்ட பிறகு மோஷன் போகணும் போல இருக்கிறது, எந்திரிச்ச உடனே மோஷன் அர்ஜென்ட்டா போற மாதிரி இருக்கிறது, கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது, பிளேட்லன்ஸ் கீழ்வழியா காத்து நிறைய பிரியற மாதிரி இருக்கிறது, அடிவயிறு ப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கிறது, பைல்ஸ், ஃபிஷர், இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குங்க. இதை ட்ரீட் பண்ணாதான் உங்களோட மற்ற பிரச்சனைகள், அதாவது நான் சொன்ன பிரச்சனைகள் ட்ரீட் ஆகும்.